சொல்லாமல் கொள்ளாமல் கடைக்கு வேற நேரமாயிட்டு. சரி நம்ம கிளம்புவோம். வந்து அம்மா ஃபோன் பண்ணால் அதுக்கப்புறம் பேசிக்கிடலாம். ஆஷா, ஆஷா. என்னட்டே எதுக்கு இப்படி கத்திட்டு வார? அது வந்து கௌதம் வந்து ஃபாரின் போகல ஆஷா. இடி என்ன சொல்லிய? நிஜமாவா? ஆமா, எனக்கு இப்பதான் ஃபோன் பண்ணான். ஏன் என்னாச்சு? ஃப்ளைட்டு கிட்ட எதுவும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சோ? உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லைல்ல? இதுக்கு இருக்கியாட்டி நீ? ஒருத்தன் ஃபாரின் போகலைன்னா அது ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆனால் மட்டும்தான் போகாம இருப்பானோ? வேற எதுவும் இருக்காதோ? இல்லை இப்போல்லாம் ஃப்ளைட்டுக்கு யாராவது போகாமல் இருக்காங்கன்னா ஒன்று போய் எங்கன்னா முட்டிடுது, இல்லை வெடிச்சிருது. அதான் அந்த மாதிரி எதுவும் நடந்துருச்சோ இன்னொன்று கேட்டேன். வேற எதுக்காக போகலையா உங்கள் ஃப்ரெண்டு? போகாமல் இருந்தவரை எதுக்கு நேற்று ஐஸ் ஃபோன் பண்ணப்போ எடுக்கல? அவன் ஏன் போகல எதுக்கு போகலன்னு தெரியல. நான் நேரில் சொல்லி அப்படியே நீ வா அப்படின்னு சொல்லியிருந்தான். நீ இங்கே வாடா அப்படின்னு சொன்னா நான் எப்படி அங்கே வர முடியும்? நான் தான் ஃபாரின் போயிடுவேன்னு சொல்லியிருந்தேன்ல ஐஸ்வர்யா கிட்ட. இப்போ எப்படி வந்து அவன் மூஞ்சில முழிப்பேன்னு சொல்லிட்டு நின்னான். நேற்று நாங்கள் ஃபோன் பண்ணும்போது எதுக்குலாம் எடுக்கலன்னு கேட்டால் அவன் ஃபோன் எங்கேயோ விழுந்து உடஞ்சிட்டு ரிப்பேர் பண்ண இப்போ தான் கொடுத்துட்டு வாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். நீ இங்கே வான்னு சொல்லி வச்சிருக்கேன். என்ன சொன்னாங்க? வரேன்னு சொல்லிட்டாவளா? அவன் வரேன்னு தான் சொல்லியிருக்கான். ஆனால் வீட்டுக்கு வரமாட்டான். நம்ம பின்னாடி ஒரு மண் ரோடு போகும்ல நம்ம வீட்டுக்கு பின்னாடி, அங்கேயே நிற்க நீ வா அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போமேன்ட்டு உன்னைய பார்க்க வந்தேன். ஆமாம், ஐஸ்வர்யாட்ட உண்மையை சொல்லிடுவோமா? ஆமாம்டே, அவள் ஒரே அழுகியா அழுதுட்டு கிடக்கா. தனியாக விட்டு வர பயமாகவும் இருக்கு எனக்கு. முதல்ல அவளுக்கு ஃபோனை பண்ணி விஷயத்த சொல்லு. இல்லை நம்ம இப்படியே சொல்ல வேண்டாம். அவன் நேரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீ ஃபோன் பண்ணி கௌதம் நிற்கிற இடம் தான் நான் சொல்லியிருக்கேன்ல உன்ட்ட, அங்கே வா ஐஸு, உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி அவளை அங்கே வரவி. அவள் போய் அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் ஆமாம், இதுவும் நல்ல ஐடியா தான்ட்டே. பரவாயில்ல, உன் மண்டை களிமண்ணாக இருக்குன்னு நினச்சா அதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ அறிவு வேலை செய்ய நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. கொஞ்சம் விட்டா ஓவராக பேசுவியே அப்படியே. சொன்னதை செய்யிட்டி. சே, பாவம் எங்கள் அண்ணன் ஊரில் இருக்க காதலெல்லாம் ஊட்டி வளர்க்கான். அவனுக்கு ஒன்றும் செட் ஆக மாட்டேக்கு. அவனுக்குன்னு பிறந்தது எங்கே இருக்கோ, எப்போ வந்து அவன்கிட்ட சேருமோ தெரியல. இந்த ஐசு பிள்ளைட்டு விஷயத்த சொல்லுவோம். மக்களே, ஏன் இப்படி சாப்பிடாமையே கிடக்க? அதான் அப்பா தான் அந்த பையலை கூப்பிட்டு பேசின்னு சொல்லிட்டாருல்ல. வேற எதுக்கு இப்படி கடந்து பட்னி கிடக்க? வந்து ஒரு வாய் எதையாவது சாப்பிட்டு போ. காலையில் அம்மாவும் உன்னால சாப்பிடாம கிடக்க பத்தியா? இல்லை சித்தி, எனக்கு பசி எடுக்கல. நீங்கள் சாப்பிடுங்க. அம்மாவை சாப்பிட வைங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடியேன். நான் என்னம்மா நீ? அப்பா தான் சரின்னு சொல்லிட்டாருல்ல. வேற எதுக்கு இன்னும் அப்படியே சோகமாக கிடக்க? அந்த பையலை கூப்பிட்டு பேச வேண்டியது தானே? அது வந்து சரி சரி, அந்த ஃபோன் எடுத்து பேசிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கணுமா? சரி சித்தி. ஹலோ, சொல்லு ஆஷா. இட்டி ஐசு, கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி பக்கம் ஒரு மண் ரோடு கிடக்குல்ல, அங்கே வாரியா? என்னாச்சு ஐஸ்வர்யா? ஏன் இப்போ அங்கே கூப்பிடுற? இல்லை, உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. கொஞ்சம் நீ அங்கே வாரியா? வீட்டுக்கு வந்தால் இதை பற்றி சரியாக பேச முடியாது. வேறு எங்கள் வீட்லேயும் அம்மா அப்பா எப்போனாலும் வருவாங்க. அதனால் ஃப்ரீயாக எதுவும் பேச முடியாது. அதனால தான் அந்த மண் ரோடு கிட்ட கொஞ்சம் வந்தீங்கன்னா பேசிட்டு போகலாம். என்ன ஆஷா, அப்படி என்ன பேச போகிற? எதுவும் பிரச்சனையா என்ன? நீ நேரில் வா ஐசு, நான் சொல்லியே. சரி, நான் வாரேன். எதுக்கு இவன் இப்போ இப்படி கூப்பிடியான்னு தெரியலையே. சரி, போய் கேட்போம். என்ன இந்த பிள்ளைய வர சொல்லி ரொம்ப நேரம் ஆயிட்டு இன்னும் ஆளே காணலையே. அட மாமா, சாப்பாடு எடுத்து வச்சிருக்க, முதல்ல வந்து சாப்பிடு. இல்லை சித்தி, இதோ பக்கத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன வேலை இருக்குது. நான் அதை மட்டும் கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு வந்து நான் சாப்பிட்றேன். அட சாப்பிட்டு போ ஐசு. ஒரு 2 இட்லி சாப்பிட எவ்வளோ நேரம் ஆயிடும்? உட்காந்து முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு எங்கனாலும் போ. இல்லை சித்தி, இதோ பக்கத்தில் தான் போகிறேன். ஆஷாவை தான் பார்க்க போகிறேன். நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் தான், நான் வந்துடுறேன். சரி, வரசா போயிட்டு வரசா வா, பக்கத்தில் தானே. சீக்கிரம் வா. சரி சித்தி. என்ன செல்வி சித்தி, எப்படி இருக்கிய? ஆமா, நான் நேற்று காலையில் வந்தேன், நீ இன்னைக்கு காலையில் வந்து கேளு. எங்களே போய் ஊரை சுற்றிட்டு வார. அட நான் நைட்டே வந்துட்டேன் சித்தி. நான் வந்தபோது நீங்கள் தூங்கிட்டிய, அதான் அந்தால சரி காலையில் பேசிக்கிடலான்னு விட்டுட்டேன். ஆமாம், அப்படி எங்களே போய் ஊரை சுற்றுவ நீ? ஒரு வயசு பையனுக்கு போக வேண்டிய வேலை நிறைய கிடக்கும். எல்லாத்தையுமே சொல்லிட்டு எடுக்க முடியும்? ஆமாம், வயசு பையன், நம்மள வயசு பையன் இன்னும் அதே அரடியில் தான் கிடக்க. வளர்ந்த மாதிரியே தெரியல. கேப்ல கலாய்க்குது பாரு. ஆமாலே, ஒழுங்கா சோறு திங்கியே இல்லையா நீ? காலேஜ் போறேன்னு சொன்ன உங்க அம்மா, நீ என்னமோ பார்த்தா ஸ்கூல் படிக்கிற பையன் கணக்காவே இருக்கியா இன்னும்? அதெல்லாம் காலேஜுக்கு போகும்போது பேண்ட் ஷர்ட்டுன்னு அழகழகா மாட்டிட்டு போனா பெரிய பையன் மாதிரி தெரியுவேன். வேற ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் முடி வளர்க்க கூடாது, தாடி வைக்க கூடாது, அது இதுன்னு சொல்லிட்டாவ. அது எனக்கு அப்படியே பழகிட்டு. வேற இந்த மீச தாடியெல்லாம் வச்சா என் மூஞ்சியை என்னாலேயே பார்க்க சகிக்க முடியல. அதான் நான் இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு கிடக்கேன். அதை விடல, உடம்புல ஒரு சேவையை காணும். குச்சி கணக்கா கிடக்கு கை காலெல்லாம். ஒழுங்கா சோறு திங்கியா இல்லையா நீ? இப்படிதான் ஊர் சோறிட்டு வயிற்ற காயப்பட்டு கிடக்கியோ? நீ எங்க அம்மைக்கு மேல இருப்ப போல இருக்கு சித்தி. போ அந்தால, வான்ட்டு போய் பேச வந்தேன் பாரு. அட எங்க இந்த பையன் இப்படி ஓடியா? எல்லாம் சாப்பிட்டு போல. செஞ்சு வச்ச சாப்பாடெல்லாம் அப்படியே கிடக்கு.
சாப்பிட கும்பிடுவா பெருசா. கொழுப்ப பத்தியா இவனுக்கு? இல்ல ஒழுங்கா வந்து சாப்பிட்டுட்டு போயிரு, வேற உங்க அப்பாட்ட போட்டு கொடுத்துருவேன். ஏமா பல்லு விளக்கிட்டு வர இருமா. ஐயோ, மூத்த பல்லோட திங்கிறதுக்கு நான் என்ன உங்க வீட்டுக்கார மாதிரியா? இல்லை தோலை உரிச்சிருவாங்களே. காதல் வைத்து காத்திருந்தேன், காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன். சிரித்தாய் இசை அறிந்தேன், நடந்தாய் திசை அறிந்தேன். காதல் எனும் கடலுக்குள் நான் விழுந்தேன், கரையினில் வந்த பின்னும் நான் மிதந்தேன். அசைந்தான் அன்பே அசைந்தேன். நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் எப்படிங்க? கடவுளே, எங்கே பார்த்தாலும் எனக்கு ஐஸ்வர்யாவை பார்க்குற மாதிரியே இருக்கே. நான் என்ன செய்ய? அவள் தான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாலே, அப்புறம் ஏன் இன்னும் நான் அவளை நினச்சிட்டே இருக்கேன்னு தெரிய மாட்டேங்குது. ஐயோ, என்ன இவர் பிரம்மன் நினச்சிட்டு எடுக்காரு? கௌதம், நான் உண்மையாகவே வந்திருக்கேன் கௌதம். என்னது? அப்போ நீ பிரம்ம இல்லையா? நிஜமாவே நான் வந்திருக்கேன் கௌதம், இது கனவில்லை. தேவதை கதை கேட்ட போதெல்லாம் நிஜம் என்று நினைக்கவில்லை. நேரில் உன்னையே பார்த்த பின்பு நான் நம்பிவிட்டேன், மறுக்கவில்லை. அதிகாலை விழிப்பதெல்லாம் உன்னை பார்க்கும் மயக்கத்தில்தான். அப்பா நினைக்கிறா ஐஸ்வர்யா. நான் கார்த்தியை தான் பார்க்க வந்தேன். அவனை தான் இங்கே வர சொல்லியிருந்தேன். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சி இங்கே வரல ஐஸ்வர்யா. என்னை கொஞ்சம் திரும்பி பாருங்க கௌதம். இல்லை ஐஸ்வர்யா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ என்கிட்ட பேச வேணாம்னு நான் சொல்லியிருந்தேன்ல. இந்த 2 நாளில் நீ எனக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணல. அப்படின்னா உனக்கு என்ன பிடிக்கலன்னு தானே அர்த்தம். பிடிக்கலன்னு சொல்கிற பொண்ணுக்கிட்ட போய் ஃபோர்ஸ் பண்ணி பேச வைக்கிற மாதிரி மோசமான ஆள் நான் இல்லை ஐஸ்வர்யா. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இங்கே வரல. நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத. நான் தான் சொல்கிறேன்ல, திரும்பி பாருங்கன்னு. இப்போ திரும்பி பார்க்க போகிறீங்களா இல்லையா? சொல் ஐஸ்வர்யா. அம்மா, நீங்கள் ஃபாரின் போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க? அது வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு நான் கிளம்புறதுக்கு முன்னாடி. அதனால தான் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டேன். ஃப்ளைட்டை விட்டுட்டேன். என்ன சொல்கிறீங்க? இப்போ எப்படி இருக்காங்க அம்மா? இப்போ பரவாயில்ல. அது நான் ஊருக்கு போகிறேன்றதை பற்றியே யோசித்து ஒழுங்காக சாப்பிடாம இருந்திருக்காங்க. அதனால மயங்கி விழுந்துட்டாங்க. இப்போ ஓகே, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். இப்போ நல்லா இருக்காங்களா? இப்போ நல்லா தான் இருக்காங்க. கொஞ்சம் ஒரு 1 வீக் அவங்க ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா அவங்களையும் கூட்டிகிட்டு போயிடலான்னு இருக்கேன் ஊருக்கு. நான் உங்களுக்கு நேற்று ஃபோன் பண்ணேன், நீங்கள் ஏன் எடுக்கலை? என்ன ஐஸ்வர்யா சொல்கிற? ஃபோன் பண்ணியா? எப்போ? நீங்கள் ஏன் எடுக்கலை? நான் நேற்று ஈவினிங் ஒரு 4 o'clock மேலே கால் பண்ணேன் உங்களுக்கு. என் ஃபோன் கொஞ்சம் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு ஐஸ்வர்யா. அதான் இன்னைக்கு காலையில் தான் ரிப்பேருக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியா? ஆமாம், எதுக்காக நீ கால் பண்ண? ஏன் உங்களுக்கு தெரியாதோ? நீங்கள் தானே சொன்னீங்க உனக்கு என்ன பிடிச்சிருந்தா 2 நாளில் என்கிட்ட பேசு, இல்லைன்னா பேசாதன்னு. அதனால தான் கால் பண்ணேன். அதனால தானா? எதனால? ஏன் இப்படி கேட்குறீங்க? ஏன் உங்களுக்கு தெரியாதோ? தெரியலன்னு தானே கேட்குறேன். அது அது வந்து நான் எங்கள் அப்பா கிட்ட உங்களை பற்றி சொல்லிட்டேன். அவர் தான் அன்றைக்கி என்ன காஃபி ஷாப்பில் பார்த்துட்டே திட்டிட்டு போனாரே. மறுபடியும் நீ வேற சொல்லி அவரை திட்ட வச்சியோ? அது இல்லை கௌதம், எங்கள் அப்பா கிட்ட உங்களை பற்றி நான் பேசினேன். எங்கள் அப்பா சரின்னு சொல்லிட்டாரு. நிஜமாவா ஐஸ்வர்யா? ஆமாம் கௌதம், அதனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ண லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா நான் சீக்கிரமாகவே ஃபோன் பண்ணியிருப்பேன். உங்கள் அப்பா தானே சரின்னு சொல்லியிருக்காரு. நீ இன்னும் எனக்கு சரின்னு சொல்லவே இல்லையே. எனக்கு பிடிச்சதுனால தானே நான் எங்கள் அப்பா கிட்ட பேசினேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா நீ என் கண்ணை பார்த்து நீ தான் சொல்லணும். அதான் சொல்லிட்டேன்ல எனக்கும் உங்களை பிடிச்சிருக்குன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என் கண்ணை பார்த்து சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு கௌதம்.
சொல்லிட்டேனே இவ காதல சொல்லும்போதே சுகம் தாழல இது போலொரு வார்த்தையை யாரிடமோ சொல்ல தோணல இனி வேறொரு வார்த்தையை பேசிடவோ என்னும் கூடல மனதளவே ஒன்றே போதும் அது சரி கௌதம், நான் இப்போ கிளம்புறேன். அட நில்ல ஐஸ்வர்யா, உனக்கு வெக்கப்படலாம் தெரியுமா? போங்க கௌதம், நான் கிளம்புறேன். யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். சரி ஒரு நிமிஷம் திரும்பி என்னை பாரு ஐஸ்வர்யா. சொல்லுங்க கௌதம். இது கனவு இல்லை தானே, நிஜம் தானே? ஒருவேளை இது கனவாக இருந்தால் இந்த கனவு இப்படியே போகணுன்னு தான் நான் கேட்பேன். சத்தியமாக இது கனவில்லை கௌதம், நிஜமாக தான் சொல்கிறேன். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. எங்கள் அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் பேசுங்க, அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு வந்து பேசுங்க, அப்படி தான் அப்பா சொன்னார். தேங்க்ஸ் ஐஸ்வர்யா. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்க? நமக்குள்ளே இந்த தேங்க்ஸு சாரிலாம் இனிமேல் இருக்கக்கூடாது, சரியா? ஏன் ஏன் நமக்குள்ளே இருக்கக்கூடாது? இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது, அவ்வளோதான். சரி இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் யாரு? ஏன் இதுக்கப்புறம் வேறு எதுனா பேர் மாற்ற போகிறீங்களா என்ன? அட லூசு, இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸு, இதுக்கப்புறம் அம்மா, உங்களுக்கு எல்லாத்தையும் நானே சொல்லணும்ல? அது உன் வயலை கேட்கணுன்னு ஒரு ஆசை தான். நான் சொல்ல மாட்டேன், போங்க. நீங்கள் உங்களுக்கு எப்போ ஓகேவோ அப்போ வந்து எங்கள் வீட்டில் பேசுங்க. பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து பேசுங்க. இப்போ நான் கிளம்புறேன் என்ன? வீட்டுக்கு போய் அம்மா எப்படி இருக்காங்க என்னன்னு பாருங்கள். அடேங்கப்பா, ஆர்டர்லாம் போடுறியே? ஆமாம், இனிமேல் எல்லாம் அப்படி தான். நீங்கள் இன்னும் என் கேரக்டர் முழுசாக பார்க்கவே இல்லையே. நான் எவ்வளோ கோவப்படுவேன், எவ்வளோ சண்டை போடுவேன்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் உங்களால் தாங்கிக்க முடியும் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து வீட்டில் பேசுங்க, சரியா? அடடா, என்ன பில்டப்லாம் பயங்கரமாக இருக்கே, அவ்வளோ கோவம் வருமா உனக்கு? நீங்கள் என் கோவத்தை பார்த்ததில்ல, அதனால் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. அது வேற ஒன்றும் இல்லை, எது சொன்னாலும் எங்கள் அப்பா சொல்கிறது தான் நான் செய்வேன் செய்வேன்னு சொல்லுவியா? இப்பயும் உங்கள் அப்பா ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தானே நீ என்கிட்ட வந்து பேசுகிற, அதனால தான் கேட்டேன், நம்ப முடியலையேன்னு சொல்கிறேன். அது இந்த விஷயத்தில் கொஞ்சம் அப்படி இருந்துட்டேன். ஏன்னா அப்பா பேச்சை மீறி ஒரு விஷயம் செய்கிறோன்னு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. அதுவும் இப்போ அவர் சரின்னு சொன்னதுக்கப்புறம் போயிடுச்சு. அதனால தான் பழைய டோனுக்கு வந்துட்டேன். இனிமேல் நீங்களும் என் கேரக்டர் முழுசாக தெரிஞ்சுப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் டைம் எடுத்து என்னை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து பேசுங்க. இந்த ஜென்மம் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை நான் ஹேண்டில் பண்ணுவேன். எனக்கு அதை பற்றிலாம் எந்த பயமும் இல்லை. நீ என் கூட இருந்தால் ஹாப்பியாக இருப்பேன்ற நம்பிக்கை உனக்கு வந்தால் போதும். அந்த நம்பிக்கை வந்ததுனால தானே இவ்வளோ போராடி வந்திருக்கேன். இதுக்கப்புறம் இதுலேயே ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன் நான். நீங்கள் என்ன சகிச்சுக்கிட்டு என் கூட வாழ்க்கை ஃபுல்லாக வாழ உங்களுக்கு ஓகேனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சரியா? இப்போ வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை என்னன்னு பாருங்கள், நானும் வீட்டுக்கு போகிறேன். சரி, இதுக்கப்புறமா தான் எனக்கு ஃபோன் பண்ணுவியா? உங்கள் ஃபோனு தான் ரிப்பேருன்னு சொன்னியல்ல? கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும், இப்போ அதை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போவேன். ஃபோனு மெசேஜ்லாம் இதுக்கப்புறம் பண்ணுவியா? பண்ணுவேன். அதான் வீட்டில் பெர்மிஷன் வாங்கிட்டேன்ல, இதுக்கப்புறம் எனக்கு எந்த பயமும் இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு பயம் இருந்துச்சு, ஏன்னா அப்பா பேச்சை மீறி போகிறோமே அப்படின்னு. இப்போ எங்கள் அப்பாவே சரின்னு சொல்லிட்டார்ல, அதனால் இதுக்கப்புறம் எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் தைரியமாக பேசுவேன். நீங்கள் தைரியமாக இருக்கலாம். என்கிட்டேருந்து எப்படி தைரியமாக இருக்கணும்னு கற்றுக்கோங்க. நான் வேணால் டெய்லியும் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். அப்படியா? சரிங்க மேடம், கற்றுக்கிறேன். சிரிச்சுட்டே இரு ஐஸ்வர்யா, இப்படியே எனக்கு இதுவே போதும். சரி, இப்போ நான் கிளம்புறேன். உங்கள் அப்பா தான் சரின்னு சொல்லிட்டாருல்ல, அப்புறம் ஏன் கிளம்புறேன்னு நிற்க? கொஞ்ச நேரம் இருந்து பேச. அப்பா சரின்னு சொல்லிட்டாரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நமக்கு முறைப்படி எல்லாம் பேசி முடிக்கிற வரைக்கும் இந்த ஊர்க்காரங்க கண்ணில் படாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அதுவும் கரெக்டு தான். சரி நீ பார்த்து போ வீட்டுக்கு, நான் ஃபோன் வாங்கிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். ஆனால் கௌதம், நீங்கள் ஃபாரின் போயிட்டீங்கன்னு நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? இனிமேல் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஐஸ்வர்யா, பயப்படாமல் இரு.